ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். சீரடியிலிருந்து சாய் சச்சரிதம் 4வது நாள். இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு அத்தியாயம் பார்க்க போகிறோம். 4வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தை யாரெல்லாம் முழுவதுமாக கேட்குறாங்களோ அவங்கள சாய் நிச்சயமாக சந்திப்பார். சாய் வருகை தருவார், உங்களோட வீட்டுக்கு வருவார், அவரே நேரில் வருவார். எதனால் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிற இந்த அத்தியாயத்தில் சாயோட வருகையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் சாயோட முக்கியமான ஒரு சில போதனைகளையும் தெரிஞ்சுக்க போகிறீங்க. சாய் என்ன விரும்புகிறாரு, நம்மளை எப்படி இருக்க சொல்கிறாரு, நம்மளை என்ன எதிர்பார்க்குறாரு நம்மக்கிட்ட இருந்துன்னு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்க. சாய் நிச்சயமாக உங்களை தேடி வருவார். ஞானிகளின் வருகை. இந்த அத்தியாயத்தோட ஆரம்பத்திலேயே கிருஷ்ண பரமாத்மா கூறிய பகவத்கீதையிலிருந்து ஒரு சில விஷயங்கள் எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க. தர்மம் அழிந்து அதர்மம் தலையெடுக்கும் போதெல்லாம் என்னை நானே அவதரித்துக் கொள்கிறேன். நல்லோரை காத்து தீயோரை அழிக்க யுகந்தோறும் அவதரிக்கிறேன். இதுவே பகவானின் அவதார நோக்கம். பகவானின் சார்பாக ரிஷிகளும் ஞானிகளும் இப்பூ உலகில் தக்க தருணத்தில் தோன்றி அவதார நோக்கம் நிறைவேறும் முகமாக தமக்கே உரித்தான முறையில் உதவி செய்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் இந்த பூமியில் அதர்மம் தலையெடுக்குதோ, நல்லவர்கள் கெட்டவர்களால் எப்பெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அப்பெல்லாம் இறைவனோட அவதாரம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இறைவனோட அவதாரம் மகான்களாகவும் இருக்கலாம், இல்லை ரிஷிகளாகவும் இருக்கலாம், குருமார்களாகவும் இருக்கலாம். இந்த மாதிரிலாம் ஒரு அவதாரம் எடுத்து மக்களை நல்வழிப்படுத்துவாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக, ஆண்மையான போதகர்கள் மதிக்கப்படாமல் அவமதிக்கப்படும் போதும், தன்னைத்தான் ஒவ்வொருவனும் மெத்த படித்தவன் என்று எண்ணும் போதும், தடுக்கப்பட்ட அகராதிகளையும் போதை தரும் குடிப்பொருள்களையும் ஜனங்கள் உட்கொள்ளும் போதும், மதம் என்னும் போர்வையில் மக்கள் தகாத காரியங்களை செய்யும் போதும், பல்வேறு இனத்து மக்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்ளும் போதும், மறையவர் சந்தியாவந்தனம் மற்றும் தங்கள் மத பழக்க வழக்கங்களை செய்ய தவறும் போதும், யோகிகள் தியானத்தை புறக்கணிக்கும் போதும், மனைவி மற்றும் மக்கட் செல்வமே தங்கள் கருத்துக்குரிய ஒன்றே ஒன்று என்று மக்கள் கருத தலைப்பட்டு முக்தி என்னும் உண்மை நெறியினின்று வழி தவறி போகும்போதும் ஞானிகள் தோன்றவே செய்கிறார்கள். தங்கள் மொழி செயல் வழிகளால் காரியங்களை நெறிப்படுத்துகிறார்கள். அவர்கள் கலங்கரை விளக்கையொப்ப சேவை செய்து நமக்கு மெய் நெறியை காண்பிக்கிறார்கள். இவ்வாறாக பல ஞானிகள் நிவ்ருத்தி, ஞானதேவ், முக்தாபாய், நாமதேவ், கோரா, கோனாயி, ஏக்நாத், துகாராம், நரஹரி, நர்சிபாயி, சஜன் சாயி, சவதா, ராம்தாஸ் மற்றும் பலர் பற்பல காலங்களில் மக்களுக்கு மெய் நெறியை காண்பிக்க தோன்றவே செய்தனர். இவ்வகையில் இறுதியாக ஷீரடி சாய்பாபாவும் விஜயம் செய்தார். ஷீரடி ஒரு புண்ணிய தீர்த்தம். அகமத் நகர் ஜில்லாவில் உள்ள கோதாவரி ஆற்றங்கரை மிகவும் அதிர்ஷ்டம் படைத்ததாகும். ஏனெனில் அது அநேக ஞானிகளை ஈன்றும் புறந்தும் அடைக்கலம் கொடுத்தும் இருக்கிறது. அவர்களுக்குள் முக்கியமானவர் ஞானேஸ்வரர். ஷீரடியும் அகமத் நகர் ஜில்லாவில் உள்ள கோபர்காவன் தாலுக்காவில் தான் இருக்கிறது. கோபர்காவனில் உள்ள கோதாவரி ஆற்றை கடந்தவுடன் நீங்கள் ஷீரடிக்கு வரும் வழியை அடைகிறீர்கள். 9 மைல்கள் சென்றதும் நீம்காவன் அடைகிறீர்கள். அவ்விடத்தினின்று ஷீரடி தெரிகிறது. கிருஷ்ணா ஆற்றங்கரையில் உள்ள கனகாபூர், நரசிம்ஹவாடி, ஔதம்பர் போன்ற மற்ற புனித சேத்திரங்களைப் போன்று ஷீரடியும் அறிமுகமானது, புகழ் பெற்றதும் ஆகும். தாமாஜி செழித்து விளங்கியதும் ஆசீர்வதித்ததுமான பண்டரிபுரத்துக்கு அருகில் உள்ள மங்கள் வேடாவை போன்றும், சமர்த்த ராம்தாஸ் சஜ்ஜன் கட்டில் விளங்கியதை போன்றும், நரசிம்ஹ சரஸ்வதி நரோபாச்சிவாடியில் விளங்கியதை போன்றும் சாய்நாத் ஷீரடியில் செழித்து விளங்கி அக்னை வாழ்த்தினார். சாய்பாபாவின் சத்வ குணரூபம். சாய்பாபாவின் சத்வ குணரூபத்தை தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். சாய்பாபாவினால் ஷீரடி முக்கியத்துவம் பெற்றது. சாய்பாபா எத்தகைய பண்புள்ளவர் என்பதை காண்போம். கடப்பதற்கு மிகவும் கடினமான இகவாழ்வை அவர் வென்றார். சாந்தி அல்லது மன அமைதியே அவரின் அணிகலன். விவேகத்தின் பெட்டகம். அவர் வைணவ அடியார்களின் தாயகம் ஆவார். அவர் கர்ணனை ஒப்ப வள்ளல்களுக்குள் எல்லாம் தலை சிறந்த வள்ளலாக விளங்கினார்.
சாராம்சம் அனைத்து நின்றும் பெற்ற சாராம்சமாகவும் இருந்தார். அவருக்கு அழியும் பொருட்கள் மீது ஆசை இல்லை. அவருடைய ஒரே ஈடுபாடான ஆன்மீக உணர்விலேயே எப்போதும் கவரப்பட்டார். இவ்வுலக பொருட்களிலோ அல்லது இவ்வுலகத்தை கடந்தவற்றிலோ அவர் மகிழ்ச்சியடையவில்லை. அவரின் அந்தரங்கம் உள்ளம் ஒரு கண்ணாடி போன்று தூய்மையானது. அவரின் மொழிகள் எப்போதும் அமுதத்தை பெய்தன. பணக்காரர் ஏழை யாவரும் அவருக்கு ஒன்றே. புகழ்ச்சி இகழ்ச்சி இவற்றை அவர் அறிந்திருக்கவில்லை அல்லது மதிக்கவில்லை. அவரே எல்லா உயிர்களுக்கும் இறைவன் ஆவார். அவர் சரளமாக பேசி அனைவருடனும் பழகினார். நடிப்பையே தொழிலாக கொண்ட குமரிகளின் நடிப்பையும் நாட்டியத்தையும் கண்டார். கஜல் தெம்மாங்கு பாடல்களை கேட்டார். ஆயினும் இம்மி அளவும் சமாதி நிலையிலிருந்து அவர் விலகவில்லை. அவர் நிறைய விஷயங்கள் பார்ப்பாராம். அதாவது இந்த நாட்டிய காரியங்கள்லாம் ஆடுறதெல்லாம் பார்ப்பாராம். அப்புறம் பாட்டெல்லாம் கேட்பாராம். இது எல்லாத்தையும் கேட்டால் கூட அவர் அந்த சமாதி நிலை, அதாவது அந்த தியான நிலையிலிருந்து அவரோட கவனம் சிதறாது. இந்த மாதிரி பாடல் நிகழ்ச்சிகள் எல்லாம் அங்கே நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் சாய் பார்த்துருக்காரு. ஆனால் அவரோட சமாதி நிலையிலிருந்து அவரோட மனம் தடுமாறினதே கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக குறிப்பிடுறாங்க. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வின் நாமம் எப்போதும் அவர் நாவில் இருந்தது. அதாவது இறைவனோட நாமத்தை அவர் எப்போதும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். இவ்வுலகம் விழித்திருக்கும் போது அவர் தூங்கினார். இவ்வுலகம் தூங்கும் போது அவர் சுறுசுறுப்பாக இருந்தார். ஆழ்ந்த கடலையொப்ப அவர் மனம் அமைதியாய் இருந்தது. அவரது இருப்பிடம் தீர்மானிக்க இயலாததாய் இருந்தது மற்றும் அவர் செய்கைகள் நிச்சயமாக புரிந்து கொள்ள இயலாததாய் இருந்தது. அவர் ஒரு இடத்தில் வாழ்ந்தார், எனினும் இவ்வுலகின் நடவடிக்கைகள் அனைத்தையும் அவர் அறிவார். அவர் ஒரு இடத்துல வாழ்ந்தாரு, இருந்தாலும் ஒரு இடத்துல இருந்தா கூட இந்த உலகத்துல எந்த மூலையில என்ன நடந்தாலும் அவருக்கு தெரியும் அப்படிங்கறத சொல்றாங்க. அவரின் தர்பார் கவர்ச்சிகரமானது. அவரோட சபை ரொம்ப கவர்ச்சிகரமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தினந்தோறும் நூற்றுக்கணக்கான கதைகளை திருவாய் மலர்ந்தார். தினமும் கதை சொல்லிக்கிட்டே இருப்பாராம். ஆன்மீக கதைகளை நூற்றுக்கணக்கான கதைகளை சொல்லிட்டு இருப்பாராம். ஒவ்வொரு கதையும் ஒவ்வொருத்தருக்கான ஒரு மருந்தாகவும் அவங்களோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்குற மாதிரியும் இருக்குமா. ஆனாலும் மௌன விரதத்திலிருந்து இம்மி அளவும் பிறளவில்லை. மசூதியில் உள்ள சுவரின் மீது எப்போதும் சாய்ந்து கொண்டு இருந்தார். அல்லது காலை, மதியம், மாலை இவ்வேளைகளில் லெண்டி பூந்தோட்டம், சாவடி, சயன அறை ஆகியவற்றை நோக்கி நடந்து கொண்டே இருந்தார். எப்போதும் ஆன்ம உணர்வில் கருத்துள்ளவராகவே இருந்தார். சித்தராயினும் சாதகரை போன்று நடித்தார். அவர் எளிமையாகவும் தாழ்மையாகவும் அகங்காரம் மற்றும் இருந்து எல்லோரையும் மகிழ்வித்தார். இவரே நமது சாய்பாபா. ஷீரடி மண் சாய்பாபாவின் திருவடிகளால் மிதிப்பட்டதால் அசாதாரண முக்கியத்துவம் பெற்றது. ஆலந்தியை ஞானேஸ்வரும் பைடனை ஏக்நாத்தும் உயர்த்தியதை போன்று ஷீரடியை சாயி உயர்த்தினார். ஷீரடியின் புல்லும் அரும்புகளும் கற்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவைகள். ஏனெனில் அவைகள் எளிதாக சாயின் திருவடிகளை முத்தமிட முடியும். திருவடி துளிகளை நமது தலையில் ஏற்றுக்கொள்ள முடியும். நமது அடியவர்களுக்கு ஷீரடி மற்றும் ஒரு பண்டரிபுரம், ஜெகநாதம், துவாரகை, காசி, ராமேஸ்வரம், பத்ரி, கேதாராம், நாசி, திரையம்பகேஸ்வரம், உஜ்ஜயினி, மகாகாலேஸ்வர் அல்லது மகாபலேஸ்வர கோகர்ணம் போன்று ஆகியது. ஷீரடியில் சாய்பாபாவுடன் தொடர்பு கொள்வதே நமது வேதமும் தந்திரமும். அஃது இவ்வுலக உணர்வை தனித்து தன்னுணர்வை எளிதில் தருகிறது. ஷீரடி, காசி, கேதாராம், பத்ரிநாத், பண்டரிபுரம் இந்த மாதிரியான புனித சேஸ்திரங்களுக்கு சமமாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஷீரடிங்கிறது எல்லா புண்ணிய சேஸ்திரங்களும் சமம். இங்கே வந்துட்டோம் அப்படின்னா எல்லா புண்ணிய சேஸ்திரங்களுக்கும் போன பயனை நம்ம அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாய்பாபாவின் தரிசனமே நமது யோக சாதனம். அவருடன் பேசுவது நமது பாவங்களை கழித்துற செய்யும். அவரின் திருவடிகளுக்கு நறுமண எண்ணெயை தேய்ப்பதே நமது திரிவேணி பிரயாகை நீராடல். அதாவது இப்போ கும்பமேளா நடந்ததுல கங்கை, யமுனை, சரஸ்வதி இந்த 3 நதிகளும் சங்கமிக்கிற இடம். அந்த கும்பமேளாவில் குளித்தா நமக்கு எவ்வளவு புண்ணியம் சேருமோ அந்த பிரயாகையில் அந்த அளவுக்கு புண்ணியம் சேருமா பாபாவோட பாதத்தை அந்த எண்ணெய் வைத்து தேய்ப்பதினால். அவரின் திருவடிகளை
அவரது திருவடி தீர்த்தத்தை அருந்துவதனால் நமது ஆசைகள் அற்றுவிடும். அவரின் ஆணையே வேதம், அவரோட வாக்கு தான் நமக்கு வந்து வேதம். அவரோட உதியும் பிரசாதத்தையும் உன்னாலே நமக்கு எல்லாமே தூய்மையாகும். நம்மளோட மனதிலேருந்து உடல் வரைக்கும் எல்லாமே தூய்மையாகும்னு சொல்கிறாங்க. அந்த உதியோட சிறப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, நமக்கு ஆறுதல் அளித்த அவரே நமது கிருஷ்ணர், ராமர். அவரே நமது பரபிரம்மம். அவர் தாமே மாறுபட்ட இருவினைகளுக்கு அப்பாற்பட்டவராய் தாழ்த்தப்படாமலும் உயர்த்தப்படாமலும் இருந்தார். எப்போதும் ஆன்மாவில் சத்து சித்து ஆனந்தமாக கவரப்பட்டார். அவரின் இருப்பிடம் ஷீரடியானாலும் அவரின் செயல் இலக்குகள் பரந்து பஞ்சாப், கல்கத்தா, வட இந்தியா, குஜராத், தக்காணம், கன்னடம் ஆகிய வரைக்கும் விரிந்து இருக்கிறது. இவ்வாறாக திக்கெட்டும் நெடுந்தூரம் சாயியின் புகழ் பரவி எல்லா பகுதிகளிலிருந்தும் அடியவர் திருக்கூட்டம் அவரின் தரிசனத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்காக வந்தது. அப்போ அவங்க எழுதும் போது சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அவர் ஷீரடியில் இருந்தால் கூட அந்த ஷீரடியில் சுற்றி இருக்கிற மாநிலங்கள் எங்கேருந்துலாம் வர ஆரம்பிச்சாங்களாம் மக்கள். கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் இருந்து மக்கள் வந்து வர ஆரம்பிச்சுட்டா சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு உலகம் முழுவதும் இருந்து வராங்க. நம்ம இந்தியாவை சாராதவங்க, வெளிநாட்டு மக்கள் கூட இன்னைக்கு வந்துகிட்டு இருக்காங்க. சாயியின் புகழ் உலகமெங்கும் இன்னைக்கு வந்து பரவி இருக்கு. அடுத்ததாக, அவருடைய தரிசனம் ஒன்றினாலேயே மக்களின் மனம் சுத்தமாக இருப்பினும் இல்லாவிட்டாலும் அவருடைய தரிசனம் ஒன்று கிடைச்சிருச்சுன்னா அவரை தரிசிக்கிற மக்களோட மனம் சுத்தமாக இருந்தாலும் இல்லாமல் இருந்தால் கூட அவருங்க தரிசனத்தை கண்ட அந்த கணத்தில் அமைதி அடையுமா. அவங்களோட மனம் சுத்தமாக இருந்தாலும் சரி, இல்லாமல் இருந்தாலும் சரி, சாயியோட தரிசனம் கிடைச்சிச்சுன்னா அந்த நிமிஷம் அவங்களோட மனம் வந்து அமைதி அடையும். பண்டரிபுர விட்டல் ரகுமாயியை சேவித்த அதே ஈடு இணையற்ற மகிழ்ச்சியை அவர்கள் பெற்றார்கள். அவரை சந்திக்கிற பக்தர்கள் பண்டரிபுரம் விட்டல் இருக்கார்ல பெருமாள், அவரை சந்தித்த அந்த ஆசீர்வாதம், அந்த மகிழ்ச்சி இருக்குல்ல, அதை அப்படியே வந்து பெற்றார்களாம் சாயியை சந்திக்கும் போது என்றால் அது மிகையாகாது. இது போன்ற ஓர் அடியவர் சொல்வதை கேளுங்கள். இந்த மாதிரி ஒரு அடியவர் வந்து ஒன்று சொல்லியிருக்காராம், அதை நம்ம இப்போ கேட்கலாம். ஏறக்குறைய 95 வயதுடைய கௌலி புவா என்னும் ஒரு பக்தர் வந்து பண்டரிபுரம் பெருமாளுக்கு வந்து பக்தராக இருக்காரு. அவர் வந்து வருடந்தோறும் வந்து வருவாராம். பண்டரிபுர விட்டலை வந்து தரிசிப்பதற்காக வருடந்தோறும் வருவாராம். வந்து 8 மாதங்கள் வந்து தங்குவாராம். வருடத்தில் 8 மாதங்கள் அங்கே வந்து தங்குவாராம். கங்கை கரையில் ஆடி மாதத்திலிருந்து கார்த்திகை வரை 4 மாதங்கள் தங்குவாராம். கங்கை கரையில் வந்து ஆடி மாதத்திலேருந்து கார்த்திகை மாதம் 4 மாதம் அங்கே தங்குவாராம். மீதமுள்ள 8 மாதங்கள் வந்து பண்டரிபுரத்தில் வந்து தங்குவாராம். மூட்டைகளை சுமப்பதற்காக, இந்த மாதிரி அவர் வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது மூட்டைகளை சுமப்பதற்காக ஒரு கழுதையை தன்னுடனும் ஒரு சீடனை துணையாகவும் வைத்திருந்தாராம். ஒரு உதவி செய்கிறதுக்கு ஒருத்தனையும் அந்த அவர் கொண்டுட்டு வர அந்த அவரோட துணி, இந்த மூட்டைகள் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு கழுதையை அவர் கூட வந்து வச்சிருப்பாராம். ஒவ்வொரு ஆண்டும் தனது பண்டரிபுர விஜயத்தை செய்துவிட்டு ஷீரடிக்குத்தான் மிகவும் அன்பு செலுத்தி சாய்பாபாவை பார்க்க வருவாராம். இப்போ அவருடைய ஒவ்வொரு வாட்டி இங்கே வராருல பண்டரிபுரத்துக்கு வரும்போதெல்லாம் ஷீரடி சாய்பாபாவை பார்க்கறதுக்கும் ரொம்ப அன்பு செலுத்தி சாய்பாபாவை பார்க்கறதுக்காக வருவாராம், அன்போடு வருவாராம். அவர் பாபாவை உற்று நோக்கி இவ்வாறாக கூறுவது வழக்கம். அவர் ஒவ்வொரு வாட்டி பண்டரிபுரத்துக்கு வரும்போதெல்லாம் ஷீரடிக்கு அன்போட சாயை பார்க்க வருவாராம். அப்படி அவர் சாயை பார்க்கும்போதெல்லாம் ஒன்று சொல்லுவாராம், பாபாவை நல்லா கவனித்து உற்று நோக்கி ஒன்று வந்து சொல்கிறது வழக்கமாக வச்சுருந்தாராம். அப்படி அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். இவரே ஏழைகளிடத்தும் தீனர்களிடத்தும் கருணை காட்டும் கடவுளான பண்டரிநாத விட்டலின் அவதாரம் ஆவார். கௌலிபுவா விட்டலின் முதிய அடியவர். ஒருத்தர் பண்டரிநாதருக்கு விட்டலுக்கு 8 மாதங்கள் அங்கேயே தங்கி அவரோட தரிசனத்தை பெற்று கொண்டிருக்கிற ஒரு பக்தர். வருடத்தில் மொத்தம் 12 மாதம், அதில் 8 மாதம் அவர் வந்து பண்டரிபுரத்தில் தங்கி தினமும் பண்டரில் வந்து சேவிக்கிறாரு, தரிசனம் பார்க்குறாரு. இப்படிப்பட்ட ஒரு பக்தர் மீதமுள்ள 4 மாதம் வந்து காசியில் தங்குறாரு. கங்கை கரையில் 4 மாதங்கள், கார்த்திகையிலேருந்து ஆடியிலேருந்து கார்த்திகை வரைக்கும் தங்குறாரு. ஆடி மாதத்திலேருந்து கார்த்திகை வரைக்கும் 8 மாதங்கள் வந்து தொடர்ச்சியாக பண்டரிபுரத்தில் வந்து தங்குறாரு. பண்டரிபுர விட்டலை வந்து தரிசனம் செய்துக்கிட்டு இருக்காரு. நல்லா கேளுங்க, அவருக்கு வந்து 95 வயசு ஆகுது. அப்படிப்பட்ட ஒரு பக்தர் அவர் பண்டரிபுரத்துக்கு போகும்போது எல்லாம் ஷீரடிக்கு போவாராம். எந்த அளவுக்கு பக்தியோட உச்ச நிலையில் இருப்பார் கொஞ்சம் தீர்மானிச்சு பாருங்க, கொஞ்சம் நினச்சி பாருங்க. 8 மாதங்கள் தொடர்ந்து விட்டலையே தரிசனம் பண்ணிட்டு இருக்க ஒருத்தர் சாயியை அன்போடு பார்க்க வராரு. ஒவ்வொரு முறையும்
பண்டரிபுரத்துக்கு போகும்போது எல்லாம் என்ன பண்ணுறாரு, பண்டரிபுர விட்டலை பார்க்கும்போது எல்லாம், பெருமாளை பார்க்கும்போது எல்லாம் என்ன பண்ணுறாரு, ஷீரடிக்கும் வராரு, சாயையும் பார்க்குறாரு. அப்படிப்பட்ட அந்த முதியவர் 95 வயது அந்த தீவிரமான பக்தர், பண்டரிபுரம் விட்டலோட பக்தர் வந்து என்ன சொல்றாரு, இவரே ஏழைகளிடத்தும் தீனர்களிடத்தும் கருணை காட்டும் கடவுளான பண்டரிநாதர் விட்டலின் அவதாரம் ஆவார். பண்டரிபுரம் பெருமாள் அந்த விட்டலே இவர் தான், அவரோட அவதாரம் தான் இவர் அப்படின்னு அந்த கவலிபுவா அப்படிங்கிற 95 வயது விட்டலின் முதிய அடியவர் ஒவ்வொரு முறையும் வருவாராம். பண்டரிபுரத்துக்கு எப்பெல்லாம் போறாரோ அப்பெல்லாம் வந்து ஒவ்வொரு வாட்டியும் சாயை பார்த்து இவர் தான் பண்டரிபுர விட்டலின் அவதாரம் அப்படின்னு சொல்லுவாராம். இதுக்கப்புறமா தான், இதனால தான் நம்ம சாயியை வந்து பண்டரிபுரநாதர், பண்டரிபுர விட்டலோட அவதாரமாக வந்து இன்னைக்கு வந்து மக்கள் எல்லாரும் கொண்டாடுறதுக்கான இதுதான். நம்ம ஆரத்தி பாட்டில் கூட கேட்டிருப்போம், சீரடியே பண்டரிபுரம் சாயியே எங்கள் விட்டல். இந்த ஆரத்தி பாட்டை கேட்காதவங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. இதுக்கு காரணம் உங்களுக்கு என்னங்கிறது இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக, விட்டல் தாமே தோன்றினார். இறைவனது நாமத்தை நினைத்து கொண்டிருந்தாலும் பாடுதலிலும் சாய்பாபா மிகவும் விருப்பமுள்ளவர். நல்லா கேட்டுக்கோங்க, இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இறைவனோட நாமத்தை நினைத்து கொண்டே இருக்கிறாரு சாயி. அப்படி நினச்சிக்கிட்டே இருந்தா கூட அவரோட நாமத்தை அவர் வந்து ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். அல்லாஹ் மாலிக், இறைவன் ஒருவனே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாராம். இது மட்டும் இல்லாம, அவர் சொல்றதோட மட்டும் இல்லாம அவர் என்ன பண்றாரு, தமது முன்னிலையில் மற்றவர்களை கடவுளது நாமத்தை இரவும் பகலும் தொடர்ந்து 7 நாட்கள் பாடும்படி செய்வாராம். இரவும் பகலும் பாடிக்கிட்டே இருக்க சொல்லுவாராம். அதுக்கு இறைவனோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்க சொல்லுவாராம். நாம ஜபம் வந்து நமக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நான் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது சாய் சச்சிதம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நம்மளோட அறியாமை அந்த விஷயத்துலேருந்து வெளியே வரலாம். நம்ம வந்து பக்தி மார்க்கத்தில் போகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், ரொம்ப ஈஸியான வழி. இறைவன் விரும்புவது இதுதான். நம்மளோட குரு நமக்கு காட்டிய பாதையில் போனால் மட்டும்தான் கடவுளை அடைய முடியும், கடவுளோட அனுகிரகம் வந்து கிடைக்கும். இதுக்கு இதில் இருக்க அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சாய் தனது முன்னிலையில் அவர் சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணியிருக்காரு, தன்னோட முன்னிலையில் யாரெல்லாம் இருக்காங்களோ, முன்னாடி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையும் இறைவனோட நாமத்தை இரவும் பகலும் தொடர்ந்து 7 நாட்கள் சொல்லிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்களா. இதை தான் நம்ம வந்து சப்தாகம் என்ற பெயரில் வந்து சொல்கிறாங்க. 7 நாளில் சொல்கிறது அப்படின்னு குறைஞ்சது 7 நாளாவது உட்கார வச்சு இரவும் பகலும் சொல்லிக்கிட்டே இருக்க சொல்லுவாராம். ஒரு முறை அவர் தாஸ்கனு மகாராஜாவை நாம சப்தாகம் செய்யும்படி சொன்னார். நாம சப்தாகம்னா அதான் என்ன, நாம சப்தாகம். இப்போ நம்ம வந்து 7 நாளுக்குள்ள படிக்கிறத சப்தாகம்னு சொல்கிறோம்ல. நாம சப்தாகம்னா இறைவனோட நாமத்தையே தொடர்ந்து 7 நாள் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கதா நாம சப்தாகம். இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. யாரா, தாஸ்கனு மகாராஜா அவர்களா. அப்போ 7வது நாளின் முடிவில் விட்டல் பிரசன்னமாவதற்கு உறுதியளித்தால் நான் இதை செய்வதாக கூறினார். அப்போ இவர் சாய் சொல்றாரு, என்ன சொல்றாரு, தாஸ்கனுவை கூப்பிட்டு நீ 7 நாள் நாம சப்தாகம், இறைவனோட நாமத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இறைவனோட நாமத்தை நீ சொல்லிக்கிட்டே 7 நாள் நீ தொடர்ந்து இதை சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தாஸ்கன் அவர்கள் வந்து சொல்றாரு, சரி நீங்க சொல்றதை செய்யறேன், ஆனா அந்த 7வது நாள் முடிவில் நான் அந்த சப்தாகத்தை முடிக்கிறேன்ல, இறைவனோட நாமத்தை ஜபம் பண்ணி நான் முடிப்பேன்ல, அந்த 7வது நாள் வந்து விட்டல் வந்து பிரசன்னமாவதற்கு உறுதியளித்தால் நான் அதை செய்வதாக கூறுறாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து தரிசனம் கொடுக்கணும், நான் 7 நாள் விட்டலோட நாமத்தை நான் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இறைவனோட நாமத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், சப்தாகம் பண்ணுறேன் 7 நாள். ஆனால் அந்த 7வது நாளில் எனக்கு இறைவன் வந்து தரிசனம் கொடுக்கணும், இதுக்கு நீங்கள் உறுதி அளித்தீங்கன்னா நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதற்கு பாபா தமது நெஞ்சின் மேல் கை வைத்து, அப்போ பாபா சொல்கிறார், சாயி சொல்கிறார், நல்லா கேளுங்க, சாயி சொல்கிறாரு, அவரோட நெஞ்சின் மேல், சாய் வந்து அவரோட நெஞ்சின் மேல் கை வைத்து நிச்சயம் விட்டல் பிரசன்னமாவார் என்று உறுதியளித்து, ஆனால் அந்த பக்தன் ஊக்கமுடையவனாகவும் பக்தியுடையவனாகவும் இருக்க வேண்டும் என்று கூறினார். நம்ம எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இறைவனோட நாமத்தை ஜபம் பண்ணுறதுக்கு வந்து சாய் எவ்வளவு விஷயங்கள் நமக்கு வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து அழகாக தெரிஞ்சுக்க முடியுது. பாபா சொல்கிறாரு பாருங்க, எந்த ஒரு பக்தன் ஊக்கமுடையவனாகவும் நம்பிக்கையுடையவனாகவும் இறைவன் மேல் நம்பிக்கை வைத்து அவரோட நாமத்தை ஜபம் பண்ணவங்களுக்கு இறைவன் நிச்சயமாக காட்சி கொடுப்பாரு, அவரோட அருளும் ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கணும். பாபா அவரோட நெஞ்சில கை வச்சு சத்தியம் பண்ணி சொல்றாரு. அடுத்ததாக பகவந்த்ராவ் ஷீர்சாகரின் கதை. பகவந்த்ராவ் ஷீர்சாகரின் கதை. பாபா விட்டல் வழிபாட்டில் எவ்வளவு ஆர்வமுள்ளவராக இருந்தார் என்பதை காட்டுகிறது. இந்த கதையில பாபா வந்து விட்டல் வழிபாட்டில் வந்து எவ்வளவு, அதாவது பண்டரிபுரம் விட்டலருக்கு வந்து எவ்வளோ அந்த வழிபாட்டு முறைக்கு வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போகிறோம். பகவந்த்ராவின் தந்தையார், அதாவது அந்த பகவந்த்ராவ்னு ஒருத்தர் இருக்காரு, அவரோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா அந்த விட்டலோட மிகப்பெரிய தீவிரமான ஒரு பக்தர். பண்டரிபுரத்திற்கு வருடந்தோறும் பயணம் செய்யும் பழக்கமுடையவர். தமது வீட்டிலும் விட்டோபாவின் உருவம் வைத்து அவர் வழிபட்டார்.
அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய மகன் வந்து அவருக்கு சரியாக செய்ய வேண்டிய அந்த காரியங்கள்லாம் சரியாக செய்யல. அதாவது அந்த வருடம் தோறும் செய்ய வேண்டிய அந்த சிரார்த்தம் வழிபாடு முதலியவையெல்லாம் ஒழுங்காக செய்யாமல் விட்டுட்டாரு. அப்புறம் அவர் கோயிலுக்கு போகிறதையும் வந்து விட்டுறாரு. அந்த விட்டலுக்கு வந்து அவங்க அப்பா வந்து தொடர்ந்து நிறைய வழிபாடுகள்லாம் செய்துக்கிட்டே இருந்திருக்காரு. பெருமாளுக்கு அந்த பூஜைகள் எல்லாம் இவர் செய்யாமல் விட்டுட்டாரு. ஒரு வாட்டி இந்த பகவந்த்ராவ் என்ன பண்ணுறாரு, ஷீரடிக்கு வந்தபோது பாபா அவரது தந்தையை சொல்கிறாரு. அவங்களோட தந்தையை ஞாபகப்படுத்தி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. அதை வந்து கேட்கலாம். அவரது தந்தை எனது சிநேகிதன். அப்போ சொல்கிறாரு, அவரது தந்தை எனது சிநேகிதன், எனவே நான் அவரை இங்கு இழுத்தேன். அதனால தான் பகவந்த்ராவை இங்கே வந்து கூப்பிட்டுருக்காராம். அவர் நைவேத்தியம் படைக்காத விட்டலையும் அவர் அந்த பையன் என்ன பண்ணியிருக்காரு, அவங்க அப்பா செஞ்ச மாதிரி பகவானுக்கு வந்து நைவேத்தியம் படைக்காமையும் என்னையும், அதாவது விட்டல் பெருமாளையும் என்னையும் வந்து பட்னி போட்டுட்டாரு அவரோட பையன். அதனால தான் நான் அவரை இங்கே வந்து வர வச்சிருக்கேன். அவரோட வாதாடி இந்த வழிபாடெல்லாம் நான் அவரை செய்ய வைப்பேன். பாருங்க, ஒரு அப்பா செய்து கொண்ட விஷயம். அதனால தான் சொல்கிறது, நம்மளோட முன்னோர்கள், நம்மளோட பெரியவங்க, நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி இதெல்லாம் செஞ்சதெல்லாம் நம்ம ஒழுங்காக செய்யணும். சாய் வந்து அதான் விரும்புகிறாரு. நம்மளோட முன்னோர்கள் நம்ம வந்து என்னென்ன பழக்கங்கள் செஞ்சோமோ அதை எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சாயை வணங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்களோட அந்த குடும்பத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்த நிறைய விஷயங்கள் இன்றைக்கும் செய்யாமல் விட்டுக்கிட்டு இருக்காங்க. தவறான புரிதல் இருக்குது. யாரும் எதுவும் செய்ய வேணாம், சாயை மட்டும் வணங்கினா போதும், இந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள், தேவையில்லாத பூஜைகள் வேணாம், தேவையில்லாத பரிகாரங்கள் வேணாம், தேவையில்லாத சங்கடங்கள் வேணாம், இதுதான் வேணான்னு சொல்லணுமே தவிர தேவையில்லாத வழிபாடுகள் வேணாம், தேவையில்லாத கடவுள்களை நம்ம பிரார்த்தனை செய்யக்கூடாது. இந்த மாதிரி வந்து சாய் வந்து போதிக்கவே இல்லை. நீ அங்கே இங்கேன்னு போய் ரொம்ப கஷ்டப்படாதப்பா, நீ இருந்த இடத்துலேயே சாமி கும்பிடு, உன்னால் முடிஞ்சால் நீ புண்ணிய சேஷங்களுக்கு போ, முடியலன்னா நீ என்கிட்ட வா, இந்த மாதிரி தான் சொல்கிறாரே தவிர நம்மளை வந்து நம்மளோட முன்னோர்கள் செய்தது எதையும் நீ செய்ய வேணாம், இனிமேல் நீ என்னோட பக்தனாயிட்ட, என்னை நீ குருவாக ஏற்றுக்கிட்டானா நீ என்கிட்டயே தான் இருக்கணும். அவர் கட்டி போட்டு யாரையுமே வைக்கலை. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாய் சொல்கிறாரு பாருங்க, அவங்களோட அப்பா வந்து விட்டலுக்கு வந்து வழிபாடு இந்த நைவேத்தியம்லாம் வைப்பார் போல். அதான் சொல்கிறாரு குறிப்பிட்டு, நைவேத்தியம்லாம் வைக்காதனால விட்டலையும் பட்டினி போட்டார், என்னையும் பட்டினி போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லி அந்த பையன்கிட்ட வந்து வாதாடி இதெல்லாம் நான் செய்ய வைப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அடுத்ததாக தாஸ்கனுவின் பிரயாகை குளியல். கங்கையும் யமுனையும் சந்திக்கும் இடத்திலுள்ள பிரயாகை என்னும் புண்ணிய நதியில் ஸ்நானம் செய்வது மிகவும் பாக்கியமானது என்று இந்துக்கள் நினைக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான யாத்ரீகர் குறிப்பிட்ட காலங்களில் புண்ணிய ஸ்நானத்திற்கு அவ்விடம் செல்கிறார்கள். ஒருமுறை தாஸ்கனு தான் ஸ்நானம் செய்வதற்காக பிரயாகை போக வேண்டும் என்று நினைத்தார். பாபாவிடம் அங்கனமே செய்வதற்கு, அந்த மாதிரி அங்கே பிரயாகையில் போயிட்டு ஸ்நானம் பண்ணுவதற்கு அனுமதி கேட்குறாரு, வேண்டி கேட்குறாரு. பாபா கிட்ட சொல்லாமல் பர்மிஷன் வாங்காமல் சாயோட பக்தர்கள் எதையுமே செய்ய மாட்டோம். தாஸ்கன் அவர்கள் அதை தான் செஞ்சுருக்காரு. பாபா அவருக்கு சொல்லிய பதில், அவ்வளவு தூரம் நீ ஏன் போக அவசியமில்லை, நமது பிரயாகை இங்கேயே இருக்கிறது, என்னை நம்பு என்றார். அப்போது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம், தாஸ்கனு தனது தலையை பாபாவின் அடிகளில் வைத்ததும் கங்கை யமுனை ஆறுகளின் புனித நீர் பாபாவின் 2 கார்கட்டை, பாபாவோட கால் கட்டை விரல்களில் இருந்து சீராக வெளிப்பட்டது. பாபாவோட 2 கால் கட்டை விரலிருந்து கங்கையும் யமுனை என்ற 2 தீர்த்தங்கள், புனித நீர்கள் வெளிப்பட்டதாம். புனித ஆறுகளோட புனித நீர் வந்து பாபாவோட கால் கட்டை விரல்லேருந்து வெளிப்பட்டிருக்கு. இவ்வாச்சரியத்தை கண்ணுற்ற தாஸ்கனு அன்பு ஆழ்ந்த மரியாதை உணர்ச்சியால் பெரிதும் கவரப்பட்டார். அவர் கண்கள் நீரால் நிறைந்தன. அந்தரங்கத்தில் அவர் உணர்ச்சியால் உந்தப்பட்டார். அப்படியே மிதக்கிறாராம். அதை வர்ணிச்சு சொல்றாங்க. அதை பார்த்தோன்னா அவர் பூரிச்சு போய் அவரோட கால் தரையில் அந்தரத்தில் மிதந்துகிட்டு இருக்காராம். அவருடைய பேச்சு பாபாவின் புகழையும் அவரின் லீலைகளையும் குறிப்பிடும் கவிதையாக பொங்கி வெளிப்பட்டது. அந்த நேரத்தில் அவரோட பேச்சு, தாஸ்கன் அவர்கள் எப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். பாபாவை புகழ்ந்து அந்த டைமில் அப்படியே பாட்டாக கவிதையாக பாடுறாராம். சாய்பாபாவின் அயோனி ஜென்மமும் அவரின் முதல் ஷீரடி விஜயமும். பாபா ஷீரடிக்கு எப்படி விஜயம் கொடுத்தாரு அதை தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது இப்போ வந்து சொல்ல போகிறாங்க, அதை நம்ம வந்து படிக்க போகிறோம், கேட்க போகிறோம். சாய்பாபாவின் பெற்றோர் பிறந்த இடம் இவற்றை பற்றி ஒருவருக்கும் தெரியாது. நல்லா கேட்டுக்கோங்க. சாய்பாபாவின் பெற்றோர் பிறந்த இடம் இவற்றை பற்றி ஒருவருக்கும் தெரியாது. விசாரணைகள் செய்யப்பட்டன. பாபாவிடமும் மற்றவர்களிடமும் பல கேள்விகள் கேட்கப்பட்டன. இது சம்பந்தமாக பாபா கிட்டையும் மற்றவர்களிடம் பல கேள்விகள் கேட்கப்பட்டன. ஆனால் திருப்தியான பதிலோ செய்திகளோ இதுவரை கிடைக்கவில்லை. வழக்கத்தில் இவைகளை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது. சாதாரண மனிதர்களை ஒப்ப நாமதேவர், கபீர் முதலியோர் பிறக்கவில்லை. அவர்கள் சிசுக்களாக முத்துக்களின் தியான இடத்தில் ஆற்றில் காணப்பட்டார்கள்.
நாமதேவ் கோனாயியால் பிரம்ராதி ஆற்றிலும், கபீர் தமால் என்பவரால் பாகிரதி ஆற்றிலும் கண்டெடுக்கப்பட்டார்கள். சாய்பாபாவின் விஷயமும் அதை போன்றதே ஆகும். பக்தர்களுக்காக ஒரு வேப்ப மரத்தடியில் 16 வயது இளைஞனாக தாமே முதலில் தோன்றினார். பாபா பிறந்த இடம் எது அப்படின்னா 16 வயது பாலகனாக வேப்ப மரத்துல தான் தோன்றி இருக்காரு. அப்போதே பிரம்ம ஞானத்தால் நிரம்பியவராக காணப்பட்டார். அப்படி அவர் தோற்றம் அளிக்கும் போது பிரம்ம ஞானத்தில் நிரம்பியவராக காட்சிப்படுறாரு. கனவிலும் இவ்வுலக பொருட்களின் ஆசை அவருக்கு இல்லை. கனவுல கூட இந்த உலகத்தில் உள்ள இந்த பொருட்கள் மேல அவருக்கு ஆசையே கிடையாது. மாயையை அவர் உதைத்து தள்ளினார். முக்தி அவர் தம் காலடியில் பணி செய்தது. சீரடியை சேர்ந்தவரும் நானா ஷோப்தாரின் தாயாருமாகிய ஒரு பாட்டி அவரை கீழ்கண்ட விதமாக வர்ணிக்கிறார். ஒரு பாட்டி பாபா வர்ணிக்கிறாங்க அந்த 16 வயது பாலகனாக. நம்ம எல்லாருக்கும் சாயினா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு வயதான தோற்றத்தில் ஒரு கப்னி உடை அணிந்துக்கிட்டு கலையில் டர்பன் கட்டிட்டு வயதானவரா ஒரு குச்சியை பிடிச்சிக்கிட்டோ, இல்லைனா துவாரகாமை செவுத்தில் சாஞ்சிக்கிட்டோ, இல்லைனா செங்கக்கல் மேலே கை வச்சுட்டு சாஞ்சிக்கிட்டோ, இந்த மாதிரி தான் நம்ம சாய் கற்பனை பண்ணுறோம். ஆனால் சாய் 16 வயசில் எப்படி இருந்தார்? முதலாக அந்த வேப்ப மரத்தில் பாலகனாக காட்சி கொடுக்கும்போது அவர் எப்படி இருந்தார்னு ஒரு பாட்டி அம்மா வர்ணிக்கிறாங்க. அதை பார்ப்போம். அழகும் சுறுசுறுப்பும் மிகுந்த சுதந்திரமும் உடைய இவ்விளைஞன் அழகும் சுறுசுறுப்பும் மிகுந்த சுதந்திரமும் உடைய இவ்விளைஞன் முதலில் வேப்ப மரத்தின் அடியில் ஆசனத்தில் அமர்ந்தவாறு காணப்பட்டான். அக்கிராமத்து மக்கள் இத்தகைய இளம் வயது உடையவன் வெப்பத்தையோ குளிரையோ பொருட்படுத்தாது அத்தகைய கடின பயிற்சி பழகுவதை கண்ணுற்ற ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டனர். பகலில் ஒருவனுடன் பழகுவது இல்லை. பகலில் யாரோடையும் பழகிறது இல்லை. இரவில் ஒருவருக்கும் அஞ்சுவது இல்லை. அந்த 16 வயது பையனாக இருந்தாலும் அந்த பையன் என்ன பண்ணுறான்? ஒரு 16 வயசு பையன் எப்படி இருப்பான்? எல்லாரோடையும் சிரித்து பேசிட்டு விளையாண்டுக்கிட்டு அந்த மாதிரி இருப்பான். ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த பையன் ஞானியாக தெரிகிறான். அது மட்டும் இல்லாமல் இளைஞனாக இருக்கான், அழகாக இருக்கான், சுறுசுறுப்பாக இருக்கான். இரவு நேரத்தில் தனியாக தான் இருக்கான். ஆனால் அந்த இருட்டை பார்த்து பயப்படுறதில்லை. அப்புறம் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பாட்டி அம்மா சாயை பற்றி சொல்கிறாங்கன்னா, இவங்க பாட்டியாக இருக்கும்போது சாயை பார்க்கல. ஹேமந்த் பந்த் அவர்கள் 1910 வருடம் தான் பாபா கிட்ட வராரு. 18வது வருடம் பாபா சமாதி அடைகிறாங்க, மகா சமாதி அடைகிறாங்க. அப்ப சாயை சந்தித்தது எப்ப? அவர் 16 வயது இளைஞனாக இருக்கும் பொழுது. அப்ப 16 வயது இளைஞனாக இருக்கும்போது சந்தித்த ஒரு பெண்மணி தான் இப்ப பாட்டியா இருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு இப்ப புரியும் நினைக்கிறேன். பாபாவை சந்திக்கும் போது, சாயை சந்திக்கும் போது இந்த பெண்மணி பாட்டி கிடையாது. ஆனா ஹேமந்த் பந்த் அவர்கள்ட்ட இதை விவரித்து கூறும்போது அவங்களுக்கு வயதாகி இருக்கு. சரி, வாங்க மீண்டும் அவங்க மேலும் என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த கிராமத்து மக்கள் இத்தகைய இளம் வயது உடையவன் வெப்பத்தையோ குளிரையோ பொருட்படுத்தாது அத்தகைய கடின பயிற்சியை பழகுவதை கண்ணுற்று ஆச்சரியத்தால் தாக்கப்படுறாங்க. எல்லாம் வியந்து பார்க்குறாங்க. இந்த பையன் இப்படி இருக்கானே, ஒரு குளிரையும் பொருட்படுத்த மாட்டேங்கிறான், வெப்பத்தையும் பொருட்படுத்த மாட்டேங்கிறான், 16 வயசு பையனாக இருந்துட்டு இவனால் எப்படி முடியுது அப்படின்னு எல்லாரும் வியந்து பார்க்குறாங்க. பகலில் ஒருவருடனும் பழகுவது இல்லை, இரவில் ஒருவருக்கும் அஞ்சுவதும் இல்லை. இருட்டை பார்த்து பயப்படுறதில்ல. இங்கே திருட்டு பையன் இருக்கு, அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க, இந்த ஆபத்து இருக்கு, அந்த ஆபத்து இருக்குன்னு எதை நினைச்சு கவலையே கிடையாது அந்த பையனுக்கு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போறாங்க. ஒரு சாதாரண கவனிப்பே அவன் மீது எல்லோருக்கும் அன்பு கொள்ளும் அளவிற்கு அவனுடைய உருவ அம்சங்கள் எல்லாம் அத்தகைய சுதந்திரம் பொருந்தியதாக இருந்தது. ஒரு சாதாரணமா அந்த பையனை பார்த்தாலே எல்லாருக்கும் அன்பு வந்துருமா அந்த பையன் மேல. ஒரு குட்டி கண்ணனை பார்த்தா எப்படி, ஒரு குட்டி கண்ணனை பார்க்கும்போது எப்படி அந்த அந்த சிரிப்பு, அந்த குட்டி கண்ணனோட முகத்தை பார்க்கும்போது எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் பறந்து போயிடும் பாருங்க. அந்த மாதிரி வர்ணித்து சொல்றாங்க. ஒரு சாதாரண ஒரு பார்வையால் அந்த பையனை பார்த்தாலே எல்லோருக்கும் அன்பு வந்துருமா அந்த பையன் மேல. அந்த அளவிற்கு அவனுடைய உருவ அம்சங்கள் எல்லாம் அத்தகைய சுதந்திரம் பொருந்தியதாக அவ்வளவு அழகாக நேர்த்தியாக இருந்ததுன்னு சொல்றாங்க. அவன் ஒருவர் வீட்டிற்கும் செல்வதும் இல்லை. அவன் யார் வீட்டுக்கும் போக மாட்டான். எப்போதும் வேப்ப மரத்தடியிலேயே உட்கார்ந்து இருப்பான். வெளி தோற்றத்திற்கு இளைஞனாக காணப்பட்டான். ஆயினும் அவன் செய்கைகள், அவனோட வெளிப்புறத்துல வேணா அவன் சின்ன பையனா இருந்திருக்கலாம், ஆனா அவனோட செயல்கள் ஒன்று உண்மையிலேயே அவன் பரமாத்மா என்பதை வெளியிட்டன.
இப்படி இருக்கும்போது ஒரு முறை கண்டோபா கடவுள், நம்ம எல்லாருக்கும் தெரியும் சாய் வந்து முதல்ல ஆபோ சாயின்னு மகிஷாபதி வந்து கூப்பிட்ட இடம் கண்டோபா கோவில். அந்த கோவில், அந்த சாமி கண்டோபா சாமிங்கிறது இந்த கோவிலோட இந்த ஊரோட காக்கும் தெய்வம், சிவனோட அவதாரம்னு சொல்லுவாங்க. அந்த சாமி ஒருத்தர் வந்து வந்துருச்சு, ஒருத்தரோட உடல்ல வந்து ஏறிடுச்சு, ஒரு அடியவரோட உடல்ல வந்து ஏறிடுச்சு. அப்ப அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க அந்த ஊர் மக்கள் எல்லாம், இந்த இளைஞன் யார், இவனோட அம்மா அப்பா யாரு, இவனோட ஊர் என்ன, இதை தயவு செஞ்சு சொல்லுங்கன்னா. அந்த சாமி வந்திருக்குல்ல அவர்கிட்ட வந்து இந்த குறியெல்லாம் கேட்பாங்களா, அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. இந்த இளைஞன் இங்கே இருக்கான், இவன் ரொம்ப அசாதாரணமாக இருக்கான், இவன் ரொம்ப வியப்பாக இருக்கு, இவனை பார்த்தா சின்ன பையமா இருக்கான், ஆனால் இவனோட செயல்கள் வந்து சின்ன பிள்ளை மாதிரி இல்லை, இவன் யாரு, இவன் அம்மா அப்பா யாரு, எதுவுமே எங்களுக்கு தெரியாது, இவனை பற்றி நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு ஒரு குறி கேட்குற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அந்த சாமி வந்துட்டுல அவர் சொல்கிறார், அந்த சாமி சொல்லுது, கண்டோபா அவர்களை, அந்த சாமி சொல்லுது. அப்போ கண்டோபா வந்து அந்த மக்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு மண்வெட்டி எடுத்துகிட்டு வர சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்த காமிச்சு தோண்ட சொல்கிறாங்க. அப்போ அங்கே அந்த இடத்த வந்து தோன்றாங்க. அப்போ தோண்டும் போது செங்கக்கற்கள் வந்து காணப்படுகிறது. அதற்கு அடியில் சமதளக்கல் ஒன்று இருந்தது. சமதளக்கல்னா கல் சமமாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கல் வந்து இருக்கு. இந்த கல், அந்த கல்லை வந்து அப்புறப்படுத்த ஒரு பெரிய ஒரு கல் வந்துருக்கு, சமமாக ஒரு கல் போட்டு மூடி மூடி வச்சுருக்காங்க, ஸ்லாப் மாதிரி இருக்குது. அந்த ஸ்லாபை எடுத்தோன்னு அந்த கல்லை எடுத்ததுக்கப்புறம் அப்புறப்படுத்துறதுக்கப்புறம் ஒரு நிலக்கதவு தெரிந்தது. அதில் 4 சமயி 5 முக விளக்குகள் எரிந்து கொண்டு இருந்தன. அது ஒரு நிலவரைக்கு அழைத்து சென்றது. அதில் ஜபமாலைகள், அவற்றை வைத்து ஜபம் செய்யும் பசுமுக உருவப் பைகள், மரப்பலகைகள் முதலியவை காணப்பட்டன. கண்டோபா கடவுள் கூறியதாவது, இவ்விளைஞன் இங்கு 12 ஆண்டுகளாக பயிற்சி செய்தான். பிறகு ஜனங்கள், அதுக்கப்புறம் மக்கள் அவ்விளைஞனிடம் இதை பற்றி கேட்க தொடங்கினர். அவன் அவர்களை திசை திருப்பி, அது தன்னுடைய குருவின் இடம், குருஸ்தான் என்றும் அவருடைய புனிதமான வாதன் என்றும் அதை நன்றாக பாதுகாக்கும்படியும் வேண்டிக் கொண்டான். ஜனங்கள் அப்போது கதவை முன்பிருந்தபடியே மூடிவிட்டனர். அரச மரமும் அத்தி மரமும் புனிதமாயிருப்பதை போல் பாபா வேப்ப மரத்தையும் அதே அளவில் புனிதமாக கருதி அதையே பெரிதும் விரும்பினார். மகிழ்ச்சாபதியும் மற்ற அடியவர்களும் இவ்விடத்தை பாபாவின் குருநாதர் சமாதியடைந்த இடமாக கருதி சாஷ்டாங்க சரணம் செய்தனர். 3 வாதாக்கள். வேப்பமரம் இருக்கும் இடம், அதை சுற்றியுள்ள இடமும் ஹரி விநாயக் சாதே அவர்களால் வாங்கப்பட்டு சாதேயின் வாதா என்ற பெயரில் ஒரு பெரிய கட்டிடம் எழுப்பப்பட்டது. அங்கு திரண்ட புனித யாத்ரீகர்களுக்கு அது ஒன்றே தங்கும் இடமாய் இருந்தது. ஒரு பார், அதாவது மேடை, வேப்ப மரத்தை சுற்றி கட்டப்பட்டது. தங்கும் இடமும் படிக்கட்டுகளுடன் அமைக்கப்பட்டது. படிக்கட்டுகளின் அடியில் ஒரு இருப்பிடம் இருக்கிறது. பக்தர்கள் அம்மேடையில் வடக்கு நோக்கி அமர்கிறார்கள். வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரங்களில் அங்கு வாசனை பொருட்களை எரிப்பவர்கள் கடவுள் கிருபையால் மகிழ்ச்சியுடன் இருப்பர். இந்த வாதா பழமையானது, உதிர்ந்து கொட்டும் தன்மை உடையதாகவும் பழுது பார்க்க வேண்டியதாகவும் இருந்தது. அதற்கு தேவையாய் இருந்த பழுது பார்க்க வேண்டியவை, சேர்க்க வேண்டியவை, மாறுபாடுகள் எல்லாம் சமஸ்தானத்தால் செய்யப்பட்டன. சில ஆண்டுகளுக்கு பின் தீக்ஷித் என்ற பம்பாய் வக்கீல் இங்கிலாந்து சென்றிருந்தார். அங்கு நேரிட்ட ஒரு விபத்தில் தனது காலை முறித்து கொண்டார். இக்காயம் எந்த விதத்திலும் குணமாக்கப்படும் வழியை அவருக்கு வந்து தெரியல. அந்த காலுக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு, குணமாகலை. அந்த நேரத்தில் நானா சாஹிப் சாந்தோர்கர் என்ற பக்தர் சாய்பாபாவிடம் முயற்சிக்கும்படி, நீங்கள் சாய்கிட்ட போங்க, அவர்கிட்ட போய் பாருங்க, அவர் ஆசீர்வதிச்சா எல்லாம் சரியாகும், உங்களோட கால் வந்து சரியாகும்னு சொல்கிறாரு. எனவே அவர் 1909 சாய்பாபாவை கண்டு தனது கால் ஊனத்தை விட தனது மனதில் ஏற்பட்டுள்ள ஊனத்தை பற்றி அவர் வந்து ரொம்ப பேசுகிறாரு. என்னோட கால் உடைஞ்சது கூட பரவாயில்ல, என்னோட மனசில் நான் ரொம்ப நொந்து போயிட்டேன், முதல்ல எனக்கு தைரியத்தை கொடுங்க அப்படின்னு சாய்கிட்ட வந்து மன்றாடி கேட்டுக்கிறாரு, வேண்டி கேட்டுக்கிறாரு. சாய்பாபாவின் தரிசனத்தால் மகிழ்ச்சியுற்று சீரடியிலேயே தங்கிவிட முடிவு செய்தார். எனவே தனக்காகவும் அடியவர்களுக்காகவும் ஒரு வாதாவை எழுப்பினார். 10ஆம் தேதி 2வது மாதம் 1910 வருடம் அன்று இக்கட்டிடத்திற்கு அஸ்திவாரம் இடப்பட்டது. இந்த நாளில் மற்ற 2 முக்கிய சம்பவங்கள் நிகழ்ந்தன. இதே நாள், அந்த அஸ்திவாரம் இடப்பட்ட நாளில் 2 முக்கியமான சம்பவங்கள் நடந்ததாம். தாதா சாஹேப் கபர்டே தனது வீடு திரும்புவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டார். ஷாவடியில் இரவு ஆரத்தி தொடங்கியது. அந்த வாதா கட்டி முடிக்கப்பட்டு 1911 ராமநவமி தினத்தில் உரிய மரியாதைகளுடன் சம்பிரதாயங்களுடனும் பிரவேசம் செய்யப்பட்டது. கிரகப்பிரவேசம் என்னைக்கு நடந்திருக்கு? ராமநவமி அன்னைக்கு வந்து புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட அந்த கட்டிடத்துக்கு வந்து கிரகப்பிரவேசம் சம்பிரதாயங்கள் படி
செய்யப்பட்டிருக்கு. நாக்பூரை சேர்ந்த புகழ்பெற்ற லட்சாபதியான பூட்டி அவர்களால் மற்றொரு வாதா அல்லது அரண்மனை மாளிகையும் எழுப்பப்பட்டது. ஏராளமாக பணம் இக்கட்டிடத்திற்கு செலவிடப்பட்டது. ஏனெனில் சாய்பாபாவின் உடல் இவ்விடத்தில்தான் அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறது. இது தற்போது சமாதி கோவில், சமாதி மதிர் என்று அழைக்கப்படுகிறது. இவ்விடத்தில் பாபா தண்ணீர் விட்டு கவனித்து வந்த ஒரு பூந்தோட்டமும் இருந்தது. முன்னர் ஒன்றுமே இல்லாத இடத்தில் 3 வாதாக்கள் எழும்பின. இவை எல்லாவற்றிலும் ஆரம்ப காலத்தில் அனைவருக்கும் இந்த கட்டடங்கள் தங்கும் விடுதிகள்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி சாதேங்கிறவரோட சாதேங்கிறவரோட கட்டடம் மட்டும்தான் பயனுள்ளதாக இருந்திருக்கு. அந்த பக்தர்கள் யாத்ரிகர்களுக்கு தங்கும் ஒரு விடுதியாக செயல்பட்டிருக்கு. அது மட்டும்தான் இருந்திருக்கு, வேற எதுவுமே இல்லை. அதுக்கப்புறமா தான் இவ்வளோ கட்டடங்கள், இவ்வளோ தங்கும் விடுதிகள் இதெல்லாம் அமைக்க பெற்றிருக்கு. இதோட இந்த பதிவு, இந்த அத்தியாயம் 4 முடிவடையுது. நாளைக்கு பாபா அமைத்த பூந்தோட்டம், காஞ்சி போன புல் பூண்டுகள் கூட முளைக்காத ஒரு இடத்துல பாபா எப்படி ஒரு பூந்தோட்டத்தை அமைத்தாரு. அப்புறம் கொஞ்ச நாள் ஷீரடியை விட்டு வெளியே போயிட்டு திரும்பவும் கல்யாண ஊர்வலத்தோட சேர்ந்து வந்தது. இது எல்லாத்தையும் நாளைக்கு அத்தியாயம் 5 பார்க்க போகிறோம். இந்த பதிவை இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட அனைத்து சாய் பக்தர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.